Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி all ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Instagramலயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான மசாலா முட்டை பொடிமாஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா முட்டை பொடிமாஸ் செய்யறதுக்காக ஒரு pan வச்சிருக்கேன். இப்போ அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு சோம்பு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். இஞ்சும் பச்சை மிளகாவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். முட்டை பொடிமாஸ் நல்லா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த முட்டை பொடிமாஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை உடச்சி ஊற்றின கிரேவி ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு செய்கிற மாதிரி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கையை விடாமல். அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் ஆகும். இதில் அந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் முட்டையை நல்லா வந்து கொத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி நமக்கு பொடி மாஸ் வந்து இது மாதிரி தனித்தனியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வந்து இது மாதிரி ட்ரை ஆக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. முட்டையும் வந்து நல்லா குக் ஆகிருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம வெறும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு முட்டை பொடிமாஸ் செய்கிறதுக்கும் இது மாதிரி மசாலாலாம் சேர்த்து செய்கிறதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா முட்டை பொடிமாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா இது மாதிரி தனித்தனியாக வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நீங்கள் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். பிகினர்ஸ் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கரம் மசாலா இது மாதிரி சேர்க்குறதுக்கு பதில் சிக்கன் மசாலா இருந்தால் அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்லாம். நீங்களும் வந்து இந்த மசாலா முட்டை பொடிமாஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.